வணக்கம். நான் உங்கள் கற்பகம். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாட்டு சாம்பார் தாங்க. அது கூட உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இப்போ அதுக்கு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 15 சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்குங்க. 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ ஸ்டவ்வில் ஹைவில் வச்சுடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு கம்மி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வேகட்டும். நமக்கு 2-3 நிமிஷம் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் அந்த பருப்போடு வெந்தது அப்படின்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுல, அதனால் சிம்மில் வச்சுடுங்க, ஹையில் வைக்காதீங்க. இப்போ நம்ம பருப்பை மூடிட்டோம் அப்படின்னா கீழே வடிஞ்சிடும். இது கரண்டி இருக்குல்ல, இது மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதை ஒரு மேலே மூடி வச்சிங்க அப்படின்னா நமக்கு இது நல்லா வெந்துடும், பருப்பும் கீழே வராது. இப்போ 3 நிமிஷத்துக்கு நம்ம தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் பருப்போடு வேக விட்டாச்சு. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 முருங்கைக்காய், 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், அதையே நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், ஹையில் வச்சுடுங்க இப்போதைக்கு. இப்போ இது 3/4 வேக்காடு வரந்தோட்டிக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நம்ம 3/4 வேக்காடு வரட்டும், அதை மூடி வச்சுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான புளி சின்ன லெமன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி ஊறட்டுங்க நமக்கு. இப்போ நமக்கு 3/4 வேக்காடு அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா தாங்க சேர்ப்பேன். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடின்னு தனியாக சேர்க்குறதே கிடையாது. இப்போ அதுக்கு 1/2 டேபிள் கரண்டி அளவு, 3/4 டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாத்தூள். இப்போ நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஹையில் வச்சு நல்லா இது பண்ணுங்க. இதுக்கு தேவையான உப்பு, இப்போ நமக்கு ஹையில் வந்துடுச்சு. இப்போ ஓரளவுக்கு மீடியம் இதில் வச்சுட்டு நமக்கு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் வேகட்டும் நமக்கு. இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த மசாலாலாம் நல்லா சார்ந்துருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதுக்கு கூட பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் பருப்பு வேகும்போது சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறா இருந்தால் தாளிப்பும் போது சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்பில் எடுத்து நம்ம அந்த சாம்பாரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான செட்டிநாடு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், இப்போ மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம பொரியல் செய்யலாம். இப்போ நம்ம பொரியல் செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அதுக்குள்ளே சின்னதாக புழு இருக்கும். அது போகிறதுக்கு முதல்ல சுடுதண்ணி நல்லா சூடான பிறகு அதை 1 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அப்போ அதில் இருக்க புழு செத்து வெளியில் வந்துடும். நல்லா ஒரு கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு வைங்க. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேக வைக்கலாம் வேணாம், அதை புழு நமக்கு வர்றதுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சமைக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து,
இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 சாம்பார் வெங்காயம் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதக்கினதும் இது கூட வந்து 2 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. நான் தக்காளி வேகமாக வதங்கிடும். என்னோடய சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் தக்காளி வதங்கும் போதே நான் சேர்த்துடுவேன். அப்போ தக்காளி வேகமாக நமக்கு வதங்கிடும். இப்போ இது கூட வந்து நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்காக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆயிலில் கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அரை டேபிள் கரண்டி வந்து தனி மிளகாத்தூள், அரை டேபிள் கரண்டி வந்து தனியாத்தூள். இந்த மசாலோட ரெசிபி வந்து நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க, வேணும்னா போய் பாருங்கள். இப்போ நல்லா கிண்டிடுங்க. இப்போ லேசாக தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, லேசாக வந்து தொளிச்சு விடுங்க. இப்போ நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வேகத்துக்கு. இது 5 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும் நல்லா. இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கூட வந்து ஒரு 4 பூண்டு வந்து தோலோடு நச்சுக்குங்க. தோலோடு நச்சுட்டு அப்படியே சேர்த்துக்குங்க, அது வாசமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இதை மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே இது பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி வச்சுடுங்க. பாருங்கள், சூப்பரான சாம்பார் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.